நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட். பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்ற அமர்வுல இருக்கோம். நம்மளுடைய செய்தியாளர் ரமேஷ் செக்ரட்டேரியட்ல இருந்து இணைந்திருக்கிறார். நம்ம அவர்கிட்ட பேசலாம். ரமேஷ், நேற்று மாபெரும் 7 தமிழ் கனவு அப்படின்ற தலைப்புல அமையும் பட்ஜெட்னுடைய சாராம்சங்களை முதலமைச்சர் அவருடைய சோசியல் மீடியால வெளியிட்டிருந்தார். அதுல இருக்கிற அந்த முக்கிய 7 அம்சங்கள், அது தொடர்பாக பட்ஜெட் அமைய வாய்ப்பு இருக்கு, அதுல எதிர்பார்ப்புகள் அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த முறை என்னென்ன அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு இருக்கு இந்த பட்ஜெட்ல? அதாவது தமிழகத்துடைய பட்ஜெட் பாத்தீங்கன்னா 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு போடப்படுகிறது. கடந்த நிதியாண்டில் தான் அது 3 லட்சம் கோடியாக தாண்டியது. அதாவது தமிழக அரசுக்கு 100 ரூபாய் வருமானம் வருது என்றால் 120 ரூபாய் செலவாகிறது. அதுதான் ஒரு எளிமையான வகையில் சொல்ல வேண்டும் என்றால் அந்த அளவிற்கு வருமானத்தை காட்டிலும் செலவு அதிகமாக இருக்கிறது. இந்த 31ஆம் தேதி மார்ச் மாதத்திற்குள்ளாக தமிழக அரசுடைய கடன் 7.25 லட்சம் கோடி ரூபாய் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மட்டுமே கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் கடன் வாங்கியிருக்கிறார்கள். ஆண்டுக்கு வட்டியாக மட்டும் 50,000 கோடி ரூபாய் கட்டக்கூடிய அளவிற்கு தமிழகத்துடைய நிதி நிலைமை என்பது மிகவும் மோசமாக இருந்தாலும் கூட பல்வேறு மக்கள் நல திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த நிதியாண்டுல மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு 7,000 கோடி ரூபாய் ஒதுக்கினாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அது ஆண்டுடைய நிதியாண்டுல செப்டம்பர் மாசத்திலிருந்து தான் தொடங்கி ஒரு 6 மாசத்துக்கு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஆனா இந்த ஆண்டிலிருந்து முழுமையாக அதற்கு பணம் தனியா எடுத்து வச்சிடணும். 13,000 கோடி ரூபாய் நீங்க தனியா எடுத்து வச்சிடணும். அவங்களுக்கு மாசம் 15ஆம் தேதி வங்கியில போடுறதுக்கு. இது போன்ற மக்கள் நல திட்டங்கள், உணவுக்காக வழங்கக்கூடிய மானியம், ரேஷன் கடையில் அரிசி கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் இலவசமாக கொடுக்குறாங்க. ஆனா வாங்குறது 30 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அப்படி இருக்கும்போது 8,000 கோடி ரூபாய் அளவுக்கு அதுக்கு வாங்குறாங்க. 2 லட்சம் மின் இணைப்புகள் விவசாயிகளுக்கு இந்த திமுக ஆட்சியில் வந்த பிறகு கொடுத்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக 5 லட்சத்திற்கும் 20 லட்சத்திற்கும் அதிகமான இலவச மின்சாரம் இருக்கிறது. இதுக்கு மட்டுமே 10,000 கோடி ரூபாய்க்கு மேல சப்சிடி கொடுக்குறாங்க. இது போன்று பாத்தீங்கன்னா மூலதனமா இன்வெஸ்ட் பண்றாங்க. அதாவது விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்கிறதன் மூலமாக அங்க உற்பத்தி பெருகும், அதன் மூலமாக GDP உயரும். இதுதான் ஒரு மூலதனத்தை ஒரு நல்ல முறையில் செலவிடுறது. அதே போல கல்விக்காக செலவிடுறது. இது போன்ற விஷயங்கள் இருக்கிறது. கடந்த முறை பாத்தீங்கன்னா வருவாய் பற்றாக்குறை கடந்த இந்த நடப்பு நிதியாண்டுல 36,000 கோடி ரூபாய் இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. அது குறைச்சிருக்காங்களா? வரும் நிதியாண்டிற்கு 24-25 நிதியாண்டுல அது 18,000 கோடி ரூபாயாக குறையும் என்று சொல்லியிருக்கார்கள். 25-26 கடைசி திமுகவுடைய அந்த பட்ஜெட்ல உபரி வருவாய் 1,200 கோடி ரூபாய் இருக்கும் என்று சொல்லி கணிக்கிறார்கள். அந்த கணிப்பெல்லாம் சரியான முறையில் சென்று கொண்டிருக்கிறதா என்பன போன்ற விவரங்கள்லாம் நமக்கு தெரிய வரும். அது போன்ற பல்வேறு விஷயங்கள், மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதி மத்திய அரசு கொடுக்கவில்லை என்று சொல்லப்பட்டாலும் கூட நடப்பு நிதியாண்டில் மட்டும் மத்திய அரசு நிதி பகிர்வாக 40,000 கோடி ரூபாய்க்கு மேலே கொடுத்திருக்கிறார்கள். இந்த கணக்கு வழக்குகளை எல்லாம் இந்த நிதித்துறை அமைச்சர் வாசித்த பிறகு பினான்ஸ் செக்ரட்டரி உதயச்சந்திரன் அவரும் ஃபர்ஸ்ட் டைமா இந்த நிதித்துறை செயலாளராக வந்திருக்கிறார். அவருடைய கணிப்புல என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். அதே போல இந்த GST வந்த பிறகு மாநிலத்திற்கென்று வரி விதிக்கக்கூடிய அதிகாரம் போய்விட்டது. அதாவது 3 வகையில தான் தமிழக அரசுக்கு வருமானம் வருது. ஒன்று அந்த வணிக வரித்துறையாக பத்திரப்பதிவு, அதே போல டாஸ்மார்க் மூலம் அந்த 3 வரியை தவிர அந்த ஓன் டேக்ஸ் இது மட்டும் தான் இருக்கு. மீதி எல்லாமே மத்திய அரசு வசூல் பண்ணி இவங்க பிரிச்சு கொடுக்கறாங்க. இதையெல்லாம் எப்படி அவர்கள் கணிக்க போகிறார்கள்? தமிழகத்துடைய பல்வேறு நலத்திட்டங்களுக்கு எந்த அளவுக்கு நிதி ஒதுக்கப்படுகிறது? கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட அரசு துறைகள். இதுல பாத்தீங்கன்னா தலையாய துறை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறைக்கு தான் கிட்டத்தட்ட ஒரு 40,000 கோடி ரூபாய் ஒதுக்குகிறார்கள். இதுல பாதி சேலரியாவே போயிருது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தமிழக அரசு இந்த அரசு ஊழியர்களுக்கு மற்றும் ஓய்வு பெற்ற எம்எல்ஏக்களுக்கான சம்பளம் மட்டுமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 78,000 கோடி ரூபாய்க்கு மேல கொடுக்கறாங்க. அதே போல ஓய்வூதியங்கள், பென்ஷன், அதுல அரசு ஊழியர்கள் இருக்காங்க, முன்னாள் எம்எல்ஏ இருக்காங்க, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 40,000 கோடி ரூபாய்க்கு இந்த பென்ஷனுக்காகவே மட்டுமே செலவிடுகிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் மற்ற திட்டங்களுக்கு செலவிடப்படுகிறது. இதையெல்லாம் ஒட்டுமொத்த கணக்கு எவ்வளவு என்பதை நமக்கு காலை 10 மணியிலிருந்து தொடர் நேரலையாக நம்ம செக்ரட்டரியேட்டுக்கு வெளியே இருந்து தொடர்ச்சியாக வழங்க இருக்கின்றோம். திலகவதி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட்.